சொன்னல அது ஆத்தூர் வண்டி தான். நாங்க ஆத்தூர்ல செகண்ட் ஹேண்டா எடுத்துட்டு போனோம். நம்ம ஊர்ல நம்ம வண்டி மாதிரி எந்த வண்டியுமே இல்ல. சிம்பிளா தான் இருக்கும். இந்த அளவுக்கு கூட பண்ணல. சிம்பிளா தான் இருக்கும். நம்ம ஊர் வண்டி நல்லா இருக்கும். நம்ம ஊர்லயே நம்ம வண்டி மாதிரி தான் லுக்கா இருக்கும். அதனால எங்களுக்கு எவ்வளவு செலவானாலும் இப்போ கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. வர போற செலவு 75,000 80,000க்கு மேல வந்துடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, வண்டி நம்மளுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு லைக் டாப் அனைவருக்கும் ஒரு சூப்பரான வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு இந்த டாப் அண்ட் மாடிஃபிகேஷன் வீடியோ வந்து இன்னைக்கு போடுறோம். என்ன வண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குபேட்டா தான் வந்து போட்டுட்டு இருக்கோம். அதுதான் இப்போ வண்டி வந்து ஒர்க் போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2-3 ஹவர்ஸ் அவங்க கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திருவண்ணாமலை இருக்கு இல்லையா, திருவண்ணாமலையிலேருந்து எக்கச்சக்கமான பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஒர்க் பண்ணிட்டு போறீங்க. சேம் திருவண்ணாமலையிலேருந்து தான் வந்திருக்காங்க. அது என்ன ஏரியான்னு சொல்லுவார். நீங்கள் யாராவது இந்த வண்டி அதாவது உங்கள் நியரஸ்ட்டில் பார்த்தாங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி விடுங்க. என்ன ஒரு வண்டியோட ஒர்க்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம இவர்கிட்ட டீட்டெயிலாக கேட்போம். எப்படி அது புக் பண்ணார், எப்படி வந்தார் போனார் அப்படிங்கிறது கேட்போம். இப்போ வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்கன்னு சொல்லிடுங்க. என் பேர் அருள்குமார். திருவண்ணாமலை மாவட்டம் சங்கம் வட்டம் பெரியேரி வில்லேஜ்லேருந்து வரோம்ண்ணா. சரி ப்ரோ, இப்போது நிறைய வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு இருக்கு, ஓகேங்களா? நீங்கள் பர்டிகுலராக அந்த குபேட்டாவை சூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? நம்மகிட்ட 2 வீல் டிரைவ் வந்து ஜாண்டியர் ஆல்ரெடி ஒன்று இருக்குண்ணா. சரி குபேட்டா எடுத்துப்பாங்கன்னு எங்களுக்கு ஒரு ஆசை. கீரு ஸ்டேரிங்கு இல்லை ஜப்பான் மாடல் வந்து நல்லா இருக்குன்ற மாதிரி பேசினாங்க. மாமாலாம் வச்சிட்டு இருக்காரு. அதனால சரி நம்ம எடுத்து பார்ப்போமே மூவிங்கு. சரி அது ஒரு வண்டி இருக்கட்டும், ஜாண்டியர் ஒரு வண்டி இருக்கட்டும், இது ஒரு வண்டி பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கலாம்னு பார்க்குதுன்ட்டு இது ஒரு வண்டி எடுத்துருக்கேண்ணா. சரி, ஏன் இப்போ இதுலேயே வந்து 2 வீல் டிரைவ் போட்டிங்கன்னா உங்களுக்கு 1 லட்சம் கம்மியாகுது இல்லையா? ஏன் நீங்கள் மூவிங் போகிறீங்க? ஏன் மூவிங் எடுக்கிறது காரணம்? சேர்த்து அளவும் கொஞ்சம் ஓட்டிக்கலான்ட்டு. அது ஜாண்டியர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு பேலரே தான் ஓட்டிட்டு இருக்கு. இது கொஞ்சம் சேர்த்து அளவும் கொஞ்சம் இருக்குது நம்மளுது. ஓகே, அதனால சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிப்போம். அதனால ரெண்டும் ஓட்டிக்கிற மாதிரி, பேலரும் ஓட்டிக்கிற மாதிரி சேர்த்து அளவுக்கு. சரிங்க. இப்போ நீங்கள் திருவண்ணாமலையிலேருந்து நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டாப் லைட் செட்டிங்காக அங்கேருந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வரீங்க இல்லையா? எதனால் வந்து இந்த ஆத்தூர் டாப் வந்து உங்களுக்கு பிடிச்சது, அதை பற்றி உங்களுக்கு சொல்லிடுங்க கொஞ்சம். ஆத்தூர் டாப் வந்து நம்ம ஊர் சைடே நிறைய போடுறாங்கண்ணா. 18,000 20,000 ரேட்டு கம்மி தான், வேணுன்றது தான் போட்டுக்கலாம். ஆனால் எங்களுக்கு பிடிச்ச வரைக்கும் இது ஆல்ரெடி ஜாண்டியர் சொன்னல அது ஆத்தூர் வண்டி தான். நாங்கள் ஆத்தூர்ல செகண்ட் ஹேண்டா எடுத்துட்டு போனோம். நம்ம ஊர்ல நம்ம வண்டி மாதிரி எந்த வண்டியுமே இல்லை. சிம்பிளா தான் இருக்கும். இந்த அளவுக்கு கூட பண்ணல. சிம்பிளா தான் இருக்கும். நம்ம ஊர் வண்டி நல்லா இருக்கும். நம்ம ஊர்லயே நம்ம வண்டி மாதிரி தான் லுக்கா இருக்கும். அதனால எங்களுக்கு எவ்வளவு செலவானாலும் இப்போ கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. வர போற செலவு 75,000 80,000க்கு மேல வந்துடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, வண்டி நம்மளுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு டாப்போட அந்த ஃபினிஷிங்காக இருக்கட்டும், இந்த அவுட்புட்டாக இருக்கட்டும், இந்த ஸ்டிச்சிங்கு, உள்ளே இருக்க யூஸ் பண்ணுற மெட்டீரியல், சேனல், இதோட குவாலிட்டிலாம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு வரீங்கன்னா, வீடியோவில் நம்ம என்னதான் பார்த்தாலும் அவங்க சரி இது இப்படி சொல்லுவாங்களா அப்படி சொல்லுவாங்கன்னு ஒன்று இருக்கும். இப்போ லைவாக அவங்க வண்டியில் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இன்னும் நீங்கள் பாக்ஸ் எல்லாம் மாட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக வேலை முடிஞ்சிடும் இல்லையா? இப்படி இருக்கும்போது உங்களுக்கு அது எப்படி நீங்கள் ஒரு வீடியோவில் பார்க்கறதுக்கும் நேரில் பார்க்கறதுக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் இருக்குது? குவாலிட்டியில் எதிர்பார்த்ததை விட பக்காவாக இருக்கு. நான் பழைய வண்டி சொன்னல 4 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இப்போ எதிர்பார்த்ததை விட சூப்பராக இருக்குது. எல்லாமே இவி சேனல் தான் போட்டிருக்காங்க. வண்டி நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டி. டிரைவருக்காக இருக்கட்டும், வண்டிக்காக இருக்கட்டும், எல்லாமே சேஃப்டி தான். சூப்பராக இருக்குது. எதிர்பார்த்ததை விட நல்லாவே இருக்குது. அண்ணனும் ஒயரிங் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. நைட்டு வந்தார், ராமபாலமாக கண்ணு மூச்சு பண்ணிட்டு இருக்காரு. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ சேம் அதே மாதிரி மகைன் பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோஸ்ல அந்த லைட்டிங்ஸ்லாம் வந்து நிறைய காட்டுவோம். லைட்டிங்ஸ் வந்து நம்ம இன்டெப்த்தாக காட்டியிருக்க மாட்டோம். நம்ம ஒயரிங் வந்து எப்படி பண்ணுறோம், அந்த ரூட்டிங் எப்படி இருக்கு அப்படின்னு அதை நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. நம்ம இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுதுன்னா இதுக்கு ஏன் அந்த 2 லைட் போடுறதுக்கு இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுதான்னு ஒரு இது இருக்கு. இப்போ நீங்களே பார்க்குறீங்க, இவ்வளோ நைட்டு ஃபுல்லாக பண்ணி இன்னும் முடியல, இன்னுமே ஒர்க் பெண்டிங் தான் இருக்கு. அந்த அந்த ஒயர் போகிறதா இருக்கட்டும், ஒரு கம்பெனி ஒயரிங் எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நீட்டாக இருக்கு இல்லையா? ஆமாம், அதுக்கான எக்ஸ்பென்ஸ் வரதான் செய்யும் இல்லையா? இப்போ ஒரு சிலர் வந்து நம்ம இதுக்கு இவ்வளோ செலவாகுமா அவ்வளோ செலவாகும் நினைக்கிறாங்க இல்லையா? அதை பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்க? நாளைக்கும் தோணிருக்கோம், நீங்கள் நான் உங்களுக்கு கொட்டேஷன் கொடுக்கும்போதே இவ்வளோ பில்லா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்பீங்க.
பட் நீங்க லைவா நீங்க அதை பார்க்கும்போது தான் தெரியும் ஏன் அந்த எக்ஸ்பென்ஸ் ஆகுது அப்படிங்கிறது ம். உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஆமா. அதை பத்தி எப்படி கொஞ்சம் சொல்லிருங்க. நானுமே அப்படிதான் நான் நினைச்சேன். டிராக்டருக்கு 10,000 20,000 ஆகுமா அப்படின்னு நானும் ஃபர்ஸ்ட் நினைச்சேன் தான். ஆனா பார்க்கும்போது ஒரு டூரிஸ்ட் பஸ் கோச்சு லாரிங்களுக்குலாம் பண்ணுவாங்க அதை விட நீட்டா இருக்கு. அழகா ஒயரிங் எங்க போகுது எங்க வருது எதுவுமே தெரியல. ஃபுல்லா அழகா இருக்குது. அதனால பிடிச்சிருக்கு. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம யாருமே வந்து இந்த டிராக்டர் ஃபீல்டுக்கு அதாவது ஆட்டோமொபைல்ஸ்க்குமே மேக்ஸிமம் யாரும் வாரண்டி கொடுக்க மாட்டாங்க. ம். கம்பெனி மேனுஃபேக்சரிங் கம்பெனியே அந்த அளவுக்கு வந்து ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருப்பாங்க. ஆமா. இது பண்ணா இதெல்லாம் பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது 1008 ரூல்ஸ் இருக்கு இல்லையா? நாங்க வந்து நாங்க ஓப்பன் ஒயரிங் தான். இதுக்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் நம்ம கேரண்டி கொடுக்குறோம். அதை பத்தி எப்படி உங்களுக்கு நினைக்கிறீங்க? அதாவது தமிழ்நாட்டுல எங்கேயுமே கிடையாது. இந்த வண்டிக்கு டிராக்டருக்கு வாரண்டி கொடுக்கறது எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. பட் நாங்க ஆனா வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்கோம். அதை பத்தி எப்படி நினைக்கிறீங்க? அது ரொம்ப யூஸ்ஃபுல் தானே. ஏன்னா இது மலையில காட்டுல வெயில் எல்லாத்துலயும் ஓடுது. இது வாரண்டி தரது ரொம்ப நல்ல விஷயம் தானா இது பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ற மெட்டீரியலா இருக்கட்டும், ஒயரிங்கா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எப்படி இருக்கு உங்களுக்கு? எல்லாமே பிராண்டட். நம்ம சொல்லிட்டு நம்ம பில்லுல கொடுத்துட்டு நம்ம டூப்ளிகேட் போட்டுரும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். அது தோணும். ஆமா. ஆனா உங்களுக்கு நீங்க லைவா பாத்து எல்லாமே எல்லாம் ஆர்என் இந்த லைட் சூப்பர் கம்பெனி எல்லாமே பிராண்டட். ஆமா, பாத்துட்டு நான் செக் பண்ணிட்டேன். சரி, உங்களுக்கு இப்ப ஒர்க்கா வந்து லைட்டிங்ஸ் இந்த அந்த ஒரு ஃபினிஷிங் அந்த ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு பாக்குறதுக்கு? அழகா நீட்டா இருக்குண்ணா. இன்னும் இந்த முக்கால்வாசி வேலை முடிஞ்சது. இப்பவே எனக்கு சூப்பரா ஃபில்ஃபில்லா இருக்கு. வந்ததுக்கு நல்லா சந்தோஷமா இருக்குது. இது முடிஞ்சிச்சுன்னா எனக்கு நிம்மதியா சந்தோஷமா வீட்டுக்கு போயிடுவேன். சரி, நம்ம எலக்ட்ரிஷியன் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எப்படி ஒர்க் பண்றாரு, எப்படி உங்கள்ட்ட பேசுறாரு, பழகுறாரு? அவரு சொல்லவே தானே ரொம்ப ஜாலி டைப். வந்ததுலேருந்தே நல்லா தான் பேசுறாரு. அண்ணன் தம்பி பிரதர்ஸ் மாதிரி தான் பழகுறாரு. நம்ம எது சொன்னாலும் மூஞ்சி சொல்லிக்காம கரெக்டா இங்க ஒயர் விடணும் அங்க விடணும் கரெக்டா சரி ப்ரோ அப்படின்ட்டு கரெக்டா பண்ணி தராரு. நைட்லேருந்து அவரு தான் ஒர்க் பண்றாரு. நாங்கள் ஊருக்கு போன்றதுக்காக நைட்டே வந்துட்டாரு. நல்லா பண்ணிட்டு இருக்காரு விடிய. நம்ம இன்னொரு எலக்ட்ரிஷியன் அவரு எப்படி இருக்காரு? அவரும் சூப்பரா மேலே அந்த 8 லைட்டு போட்டு ரன்னிங் லைட் வைக்கிறாரு. அது ஃபுல்லா ப்ராப்பரா பண்ணி ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாரு. சூப்பரா பண்றாரு அவருமே. எப்படி அதாவது உங்களுக்கு ஓவராலா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்கு? இப்போ நீங்க அவ்வளவு தூரத்துல இருந்து யாருன்னே தெரியாம தான் இங்க வரீங்க. ஆமா. எல்லாம் ஆன்லைன்லயே அமௌண்ட் போட்டு எல்லாமே பண்ணிட்டு நீங்க இவ்வளவு தூரம் இந்த இடம் உங்களுக்கு இது முன்னாடி வந்திருப்பீங்களா கூட தெரியாது. இல்ல ஃபர்ஸ்ட் டைம் கூட வருவீங்க. இப்படி வரும்போது ஒரு தைரியமா இவ்வளவு பணம் போட்டு வந்து நம்பிக்கையா பண்றதா இருக்கட்டும், உங்களை ஹேண்டில் பண்ற விதமா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எப்படி இருக்கு உங்களுக்கு? அதெல்லாம் எந்த குறையும் இல்லைண்ணா. நாங்கள் வந்து 2 நாள் ஆச்சு. யாரும் எதுவும் இல்லை. நாங்கள் நல்லா தான் இருக்கோம். சாப்பிட்றதுக்கு வண்டி வாங்கிட்டு போகிறோம். பட்டிருக்காரு யாருமே எல்லாம் ப்ராப்பராக நல்லா இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இதே போல வேற ஏதாவது வந்து ஒர்க் பண்ணணும் வண்டிக்கு ரெடி பண்ணணும்னா நீங்க என்ன சொல்லுவீங்க அவங்களுக்கு? அதாவது இப்போ ஒருத்தர் இப்போ நம்ம வீடியோ பாக்குறாங்கன்னு வச்சுங்களேன், இதை பார்த்துட்டு நம்பி வரலாமா அப்படின்னு ஒரு யோசிக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்குள்ள என்ன சொல்ல விரும்புறீங்க? கண்டிப்பா சொல்லி அனுப்பிச்சு விடுவோம். நம்ம கண்டிப்பா ஆத்தூர் டாப்னாலே ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிடுச்சு. தமிழ்நாடு ஃபுல்லாக ஆத்தூர்னாலே டாப்னாலே தெரிஞ்சது. நம்ம ஊர்ல இருந்து கண்டிப்பா நான் சொல்லிவிடுவேன். இனிமேல் எந்த வண்டி எடுத்தாலும் என் சொந்தக்காராட்டும் யாரா இருக்கட்டும் இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் கொடுப்பேன். ஆத்தூர் டாப் போடுங்கன்னு தான் சொல்லுவேன். வேற ஏதாவது இதை பத்தி ஏதாவது உங்களோட கருத்து அதாவது எங்க சைட்ல இருந்து இதெல்லாம் வந்து நாங்க சேஞ்ச் பண்ணா பரவாயில்ல, இன்னும் இதெல்லாம் பண்ணுங்க, பெட்டரா பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சஜஷன்? இப்போதைக்கு எதுவும் இல்லை. நாங்கள் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாமே ப்ராப்பரா அவங்களே பண்ணிடுறாங்க. எதுவும் சொல்றாங்க. அதே மாதிரி நீங்க புக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த டிராக்டர் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. வேற ஏதாவது உங்களுக்கு என்கொயரிஸ் இருந்தாலும் சரி, வேற எதுனா டவுட்டா இருந்தாலும் சரி, எப்போனாலும் நீங்க கால் பண்ணலாம் தாராளமா. ஓகே. நன்றி. நன்றி.